Hi, hello and welcome to School Students Corner. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th standard unit 1 science laws of motion. So, நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்தரா 10th டாபிக்ஸ் பார்க்கணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. So, வாங்க இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். So, introduction. Human beings are so curious about things around them. So, we already know that ஒரு human beingனா நமக்கு வந்து நார்மலாகவே ஒரு curiosity இருக்கும். என்னவா இருக்கும்ன்ற திங்கிங் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும். So, only we are differed from other five sense organs இல்லையா? So, things around us are related to one another. ஒன்னோட ஒன்று எப்பயுமே ஒரு செயினாக இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். Some bodies are at rest and some are in motion. Rest and motion are interrelated terms. For example, if you are seeing natural sceneries, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? அதே நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் மோஷன். ஸோ சம்திங் பட் இட் இஸ் இன்டர்ரிலேட்டட் டுகெதர். பட் ஆனால் இது ரெண்டுமே வந்து ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும் இல்லைன்னா மோஷனில் இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன் ப்ரீவியஸ் கிளாஸஸ், அதாவது உங்களோட 8th 7th 9th அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? யூ ஹட் லேர்ன்ட் அபவுட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் லைக் லீனியர், சர்க்குலர், ஆக்சிலேட்டரி. Then so far you had seen it, isn't it? So here, and also you have discussed about displacement, velocity, acceleration too. So in this lesson we are going to see about motion. When a body is at rest, okay, starts moving, a question that arises in our mind is what causes the body to move? For example, if a body is in a rest, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, then how it starts to move? What happens? Why it is starting? அப்படின்ற கொஷின் மார்க் இருக்கும். சிமிலர்லி வென் அ மூவிங் ஆப்ஜெக்ட் கம்ஸ் டு ரெஸ்ட், யூ குட் லைக் டு நோ வாட் பிரிங்ஸ் இட் டு ரெஸ்ட். அதே மாதிரி ஒரு மூவிங்கில் இருக்கிறது வந்து ஒரு ரெஸ்ட் அடையும் போது அது என்ன ரீசனாக இருக்கும், இல்லை ரெஸ்ட்டில் இருக்கிறது வந்து மூவ் ஆகும்போது அது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சில கொஷின்ஸ் நமக்கு தோணும். இஃப் அ மூவிங் ஆப்ஜெக்ட் ஸ்பீட்ஸ் அப் ஆர் ஸ்லோஸ் டவுன் ஆர் சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன், வாட் ஸ்பீட்ஸ் அப் ஸ்லோஸ் டவுன் த பாடி, வாட் சேஞ்சஸ் த டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு தோணும். ஒரு நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, கார் பொறுமையாக போகிறதுக்கு, இல்லை கார் வேகமாக போகிறதுக்கு, இல்லை இந்த டைரக்ஷனில் தான் அது வளையணுன்றதுக்கோ, இல்லை இப்போ நிறுத்திடலாம், இந்த காரை இந்த இடத்துல நிறுத்தலாம். ஸோ அப்படின்னு இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாமே எதனால் அக்கர் ஆகுது, ஹவு இட் இஸ் அக்கரிங். ஒன் ஆன்சர் ஃபார் ஆல் த அபவ் கொஷின்ஸ். இப்போ நம்ம ரைஸ் பண்ண எல்லா கொஷினுக்குமான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். ஓகேவா? Force. In common man understanding of motion, a body needs push or pull to move or bring to rest or change in velocity. ஸோ ஒரு நார்மலாக நம்ம இதை புரிஞ்சுக்கணும், ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டு கீவேர்ட்ஸ் தான் வந்து நம்மளோட கிளாஸஸில் படிச்சிருப்போம் அப்போலேருந்தே. புஷ் ஆர் புல், ஒன்று இழுக்கிறது இல்லைன்னா தள்ளுறது, இது ரெண்டு ப்ராசஸ் தான் நடக்கிறது இல்லையா? ஸோ அந்த இழுக்கும் போது தள்ளும் போதும் ரெஸ்ட்டில் இருக்கிறது மோஷன் ஆகும், மோஷனில் இருக்கிறது ரெஸ்ட் ஆகும், மாறுது. ஸோ அப்போ வந்து அதை ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ லெட் அஸ் டிஃபைன் ஃபோர்ஸ் இன் அ மோர் சயின்டிஃபிக் மேனர் யூசிங் 3 laws proposed by Sir Isaac Newton. ஸோ நியூட்டன்ஸ் லா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நியூட்டன்ஸ் லா 1 law 2 law அதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதை பற்றின ப்ரீஃப் தான் வந்து இந்த லெசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஹூஸ் Sir Isaac Newton. So these laws help us to understand the motion of body and also predicts the future course of its motion. So நம்ம அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்போ எப்படி மூவ் ஆகுது, இல்லை இது அந்த கண்டிஷன் எப்படி ரெஸ்ட்டில் வருதுன்றதை வந்து நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். பிஃபோர் நியூட்டன்ஸ் formulated his 3 laws of motion, a different perception about the force and motion of the body prevail. Let us first look about that. Okay, so அதாவது நியூட்டன் வந்து இதுதான் ஃபோர்ஸ், இதுதான் வந்து மோஷன், இதுதான் அட் ரெஸ்ட் அப்படின்னு நமக்கு கிளாசிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில அவங்களாவே வந்து ஒரு பெர்செப்ஷன் வச்சுருந்தாங்க, அவங்களாவே ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ மெக்கானிசம் is the branch of physics that deals with the effect of force on body. It divides into branches, namely statistics and dynamics. So statics அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the body which it deals with the body which are at rest. ஓகேவா? under rest இருக்கும் இல்லையா? under the rest the action of force. ஓகேவா? so here they are saying which are at rest under the action of force. இது வந்து ஒரு நிலையா ஸ்டேபிளாக இருக்கோ அதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ டைனமிக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அதே ஃபோர்ஸ்னால
எது வந்து அதோட நிலையை வேற இடத்துக்கு ஒரு மூமெண்ட் கொடுக்குதோ அது வந்து டைனமிக்னு சொல்றாங்க. ஸோ டைனமிக் இன்னும் 2 விதமாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று கைன்மேட்டிக்ஸ், ஒன்று கைனட்டிக்ஸ். ஸோ கைன்மேட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் the bodies without considering the cause of motion. எதனால இந்த மூமெண்ட் நடக்குது அப்படின்ற ஒரு காஸ் இல்லாமலே அதோட மோஷனை அது கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் ஃப்ளோஸ், ஓகேவா, தண்ணி வந்து ரிவரில் போயிட்டே இருக்கும், ஓகேவா. அதே மாதிரி மவுண்டெயின்லேருந்து ஃபால் ஆகுற ரிவர், இதெல்லாம் கம்ஸ் அண்டர் த எக்ஸாம்பிள் ஆஃப் கைன்மேட்டிக்ஸ். ஸோ த கைனெட்டிக்ஸ்னு பார்த்தோன்னா இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். ஸோ அதோட ரீசனை தெரிஞ்சுக்கிட்டு ஹவு இட் இஸ் மூவிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான். அதாவது வித்தவுட் காஸ் ஆஃப் மோஷன் கைனெட்டிக்ஸ், வித் காஸ் ஆஃப் மோஷன் வந்து வித்தவுட் மோஷன் வந்து கைன்மேட்டிக்ஸ், வித் மோஷன் காஸ் வந்து கைனெட்டிக்ஸ். ஸோ கைனெட்டிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் வி ஆர் பையிங் அ டாய், ஒரு பொம்மை வாங்கி அதுக்கு கீ கொடுத்தோம் அப்படின்னா அப்போ நம்ம கீ கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பொம்மை வந்து என்ன பண்ணுது, ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்போ ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா டார்க் அக்கர்ஸ், அதாவது ஒரு ஆக்சஸில் ஒரு மெக்கானிசம் வந்து சர்க்குலேட் பண்ணும்போது அதை டார்க்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதுக்கு ஒரு காஸ் இருக்குது. ஸோ தட் கம்ஸ் அண்டர் கைனெட்டிக்ஸ். நவ் லெட்ஸ் see about force and motion. Okay, according to Aristotle, he is a Greek philosopher and scientist. He tells that the earthly bodies are at rest. எப்பயுமே earthly bodies வந்து எப்பயுமே என்னதுல இருக்குமா, ரெஸ்ட்ல இருக்கும்னு சொல்றார். He stated that moving naturally, the body which is moving naturally become to rest without any external force of the ஃபோர்ஸ், ஓகேவா. ஸோ அதாவது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து அது ஒரு ரெஸ்டில் இருக்க வைக்கலை, ஓகேவா. ஸோ ஹீ classifies 2 things: natural motion or force independent, violent motion or force dependent, ஓகேவா. natural motionனா என்னன்னா, moving body natural comes to rest without any external influence. அதாவது ஒரு மோஷனில் இருக்கிற ஒரு பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வந்து ஒரு ரெஸ்ட் போர்ஷனுக்கு வந்து அடையும், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் தேவையில்லை. அதாவது உருண்டுக்கிட்டே இருக்கிறத நம்ம போய் பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் வந்து அந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், ஓகேவா. ஸோ அப்போ அந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் அது நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாலிங் ராக்ஸ். அதே வைலண்ட் மோஷன் அப்படின்னா என்னென்னா ஃபோர்ஸ் டிபெண்ட், ஓகேவா. புஷ் ஆர் புல் இஸ் நீடட் டு மேக் த பாடிஸ் டு மூவ் ஃப்ரம் தேர் நேச்சுரல் ஸ்டேட். இருக்கிற அந்த ஸ்டேட்லேருந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கணும். ஸோ அது வைலண்ட் மோஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் லிஃப்டிங் அ புக், நம்ம போய் அந்த புக்கை எடுக்கிறோம், அதனால அங்கே ரெஸ்ட்டில் இருக்க அந்த புக் வந்து நம்ம எடுக்கும் போது மோஷனில் உருவாகுது. தென் புஷ்ஷிங் அ புக் அலாங் அ டேபிள், அந்த டேபிள் ரெஸ்ட்டில் இருக்குது, அந்த டேபிளை நம்ம எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தள்ளும் போது அந்த டேபிள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. ஸோ அப்போ அங்கே எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஹியர் அரிஸ்டாட்டில் சேஸ் தட் ஒரு பொருளை நிறுத்தி வைக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை கிடையாது, அதே ஒரு பொருளை நகர்த்துறதுக்கோ இல்லை மறுபடியும் நிறுத்தி வைக்கிறதுக்கோ சில டைம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறார், ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அபவுட் த கிரீக் ஃபிலாசபர் அரிஸ்டாட்டில் had told. And Galileo had proposed from following concept about the force, ஓகேவா. The natural state of all earthly bodies is either the state of rest or state of uniform motion. ஒரு நேச்சுரல் பாடிஸ் வந்து earthly பாடிஸ் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்டில் தான் இருக்கும்னு நமக்கு வந்து கிரீக் ஃபிலாசபர் அரிஸ்டாட்டில் சொன்னார் இல்லையா. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, போத் த ஸ்டேட்லேயும் இருக்கும், அட் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் அட் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் motion. Then bodies in motion will continue to be same state of motion as long as no external forces applied. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருள் வந்து ஸ்டேட் ஆஃப் மோஷனில் இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அது அப்ளை ஆகினா அது கண்டினியூஸாக அது அதே மோஷன்லேயே தான் அது இருக்கும்னு சொல்கிறாரு. தென் வென் அ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் bodies, they resist any changes in their state. This property of body is called inertia. So inertia பற்றி நம்ம நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது உடனே பார்க்கலாம். So when dropped from a height in vacuum, bodies of different size, shape and mass fall at the same rate and reach the ground at the same time. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாடியிலேருந்து ஒரு பொருள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம போடுறோம், அது எந்த ஷேப்லேயோ இல்லை சைஸ்லேயோ வெயிட்லேயோ எப்படினாலும் அது டிஃபர் ஆகலாம், ஆனால் நம்ம போடுற பொருள் வந்து கிரவுண்டை வந்து ரீச் ஆகிறது சேம் டைமில் தான் ரீச் ஆகும் அப்படின்னு கலீலியோ சொல்கிறார், ஓகேவா. ஸோ நவ் வி கேன் see about what is inertia. ஸோ இனர்ஷியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் we can understand what is it. If you are traveling in a பஸ்ல நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அதாவது while running ஒரு சடன் பிரேக் போடுறாங்க அந்த பஸ் டிரைவர், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவீங்க இல்லையா. அப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு என்ன ஆகுறீங்க, நீங்கள் மூவ் ஆகுறீங்க. ஓகேவா, அது திஸ் இஸ் வைல் மோஷன். அதே வந்து வைல் ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி கார் வந்து அப்படியே நிற்கிது, இல்லை அந்த பஸ்ஸே நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அந்த ரெஸ்ட்டில் இருக்கிற அந்த இது வந்து ஒரு மோஷன் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க, நார்மலாக உட்காந்துருக்க நீங்கள் டக்குன்னு நல்லா சீட்டுக்கு பின்னாடி நல்லா லீன் ஆகுவீங்க இல்லையா. ஸோ பேக்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆவீங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is due to any body could like to continue to be in its state of rest or the state of motion. This is known as inertia. Inertia அப்படின்னா வந்து செயல் இல்லாமல் இருக்கிறத தான் நம்ம வந்து, அதாவது ஒரு எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் இருக்கிறத தான் இனர்ஷியான்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அன்டில் ஆர் அன்லெஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதை டச் பண்ணாத வரைக்கும் அது வந்து ஒரே இடத்துல ஒரு அசைவு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் இனர்ஷியா. ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக வந்து ஒரு பிரேக் போடுறதும் இல்லை, ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதும், இந்த மாதிரி 2 எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நடக்குது. அதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் பர்சன் முன்னாடியும் பின்னாடி என்ன ஆகுறாங்க, நகர்றாங்க. அப்போ அங்கே ஒரு மோஷன் உருவாகுது. ஓகேவா. See, அதோட டெஃபினேஷன் பாருங்க. The inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force. This is known as inertia. அதாவது எப்பயுமே அது நார்மலாக ஒரு ரெஸ்ட்டில் தான் இருக்கும், அன்லெஸ் ஆர் அன்டில் அது வந்து ரெஸ்ட்லேயும் இருக்கலாம், இல்லை கண்டினியூஸ் மூவ்மெண்ட்லேயும் இருக்கலாம். ஓகேவா. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எக்ஸாம்பிள்லே நம்ம பார்த்துருப்போம், இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கிறது, திடீர்னு ரெஸ்ட்டுக்கு வரும்போது அவங்க முன்னோக்கி வராங்க. இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறது திடீர்னு வந்து ஓடும் போது பின்னோக்கி போகிறாங்க. அப்போ வந்து ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, மோஷனில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வரும்போது ஏதோ ஒரு ஆக்ஷன் அங்கே ரெண்டுத்துலேயுமே என்ன ஆகுது, ஏற்படுது. ஸோ அதை தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை upon by an external unbalanced force is known as inertia. So inertia பார்த்தீங்கன்னா 3 types are classified. Inertia of rest, inertia of motion, inertia of direction. The resistance of a body to change its state of rest, அது ரெஸ்ட்லேருந்து அதோட ஒரு அந்த நிலையை வந்து வேற விதத்துக்கு மாத்துச்சுன்னா அது inertia of rest. அதே மாதிரி அதோட மூமெண்ட்லேருந்து அதோட இதை மாத்துச்சு அப்படின்னா it is motion. So the resistance of a body to change its direction of மோஷன். ஓகேவா. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைரக்ஷன் அது மாத்துச்சு அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ வி கேன் சி எக்ஸாம்பிள் ஃபார் தீஸ் 3. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் மோஷனுக்கு பாருங்க. அண்ட் அத்லெட் ரன் சம் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங். ஒரு அத்லெட் வந்து லாங் ஜம்ப் பண்ண போறாங்கன்னா நல்ல வேகமாக ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் போய் ஜம்ப் பண்ணுவாங்க. அப்படி ஜம்ப் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போய் என்ன ஆவாங்க, குதிக்க முடியும் அவங்களால. அப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அங்கேயே வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, போய் ஒரு இடத்துல வேகமாக நிறுத்துறதுக்கு அவங்க வந்து வேகமாக என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. ஸோ இட் கம்ஸ் அண்டர் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ ஹியர் வென் யூ ஆர் மேக்கிங் அ ஷார்ப் டர்ன் while driving a car, நீங்கள் வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு ஒரு டக்குன்னு ஏதாவது ஒரு டைரக்ஷனில் வளையிறீங்க, நல்ல வளைவில் யூ டர்னில் வளையும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காரோட சேர்த்து நீங்களும் ஒரு பக்கம் என்ன ஆவீங்க, அந்த சைடில் லீன் ஆவீங்க. அப்போ நீங்கள் அந்த மோஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட உடம்பையும் என்ன பண்ணுறீங்க, டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறீங்க. ஸோ இட் கம்ஸ் அண்டர் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அப்போ ரெஸ்ட்டில் இருக்கிற நம்மளோட பாடி என்ன ஆகுது, டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நகருது. Then inertia of rest. When you vigorously shake the branches of tree, some leaves, fruits are detached and fell down. நார்மலாக ரெஸ்ட்டில் இருக்கிற அந்த ஒரு மரம், அது எந்த மோஷனும் இல்லை, அதை நம்ம நல்லா போட்டு உழுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மரத்தில் இருக்க காஞ்சு போன இலையாக இருக்கட்டும் இல்லை பழங்களாக இருக்கட்டும் என்ன ஆகும், அது இது விழும். அப்படி விழும் போது என்ன ஆகும், அது வந்து ஒரு மோஷன் கிரியேட் பண்ணுது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறத நம்ம ஒரு விகரஸான ஒரு மூமெண்ட் கொடுக்கும் போது, எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும் போது அது மோஷனாக மாறுது. ஓகேவா. ஸோ ஒரு மூமெண்ட்டாக மாறுது. திஸ் இஸ் கால்ட் இனர்ஷியா. ஒரு எப்பயுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது பட்டிக்கே ஸ்டாட்டிஸ்டிக்காக இருக்கும், ஒரு நிலையாக அது பட்டிக்கே இருக்கும், எந்த ஒரு இயக்கமும் இல்லாமல். அப்படி இருக்கிறத வந்து இயங்க வைக்கிறதோ இல்லை இயங்கிட்டு இருக்க ஒன்று நிறுத்த வைக்கிறதோ, இதுதான் comes under inertia. Okay, so now we can see about linear momentum. So linear momentum ஓட definition பாருங்க, the product of mass
and velocity of a moving body gives the magnitude of linear momentum. The product na என்ன ரெண்டும் சேர்ந்து மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான். ஆஃப் மாஸ்னா என்ன, ஒரு நம்மளோட அந்த அமௌண்ட் ஆஃப் வெயிட் தான் நம்ம மாஸ்ன்னு சொல்லுவோம். வெலாசிட்டினா என்ன, அதோட ஸ்பீடு. ஸோ அமௌண்ட் ஆஃப் வெயிட் ப்ளஸ் அதோட ஸ்பீடு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மூவிங் பாடி வந்து என்ன பண்ணோம்னா ஒரு லீனியர் மொமெண்டமை நமக்கு கொடுக்கும். லீனியர் மொமெண்டம்னா இயங்குவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது தான். ஸோ அப்போ அதோட வெயிட்டும் அதோட ஸ்பீடும் எவ்வளோ தூரம் போதோ அதை ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருளோ இல்லை ஒரு ஒரு பாடி வந்து எதனால இயங்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க, ஈஸியாக we can find it out. It acts in the direction of the velocity of the object. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் அது வந்து என்ன குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா this linear momentum comes under vector quantity. ஓகே, linear momentum comes under vector quantity. வெக்டார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் வெக்டார். ஓகேவா. ஸோ இட் கம்ஸ் அண்டர் வெக்டார் குவான்டிட்டி. இதோட எஸ்ஐ யூனிட், லீனியர் மொமெண்டமோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா kg/-1. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வெக்டார் குவான்டிட்டி, kg/-1. அதே வந்து சிஜிஎஸ்னா என்னன்னா இந்த சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் (-1). இது வந்து சிஜிஎஸோட யூனிட், இது வந்து நம்ம எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் யூனிட். ஓகேவா. ஸோ லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஏற்கனவே நம்ம டெஃபினேஷனை சொல்லிப்போம், த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஃபார்ம்ஸ் த லீனியர் மொமெண்டம்னு. ஸோ லீனியர் மொமெண்டம் டினோட் பண்ணுறது வந்து பி ஆல்ஃபபெட், மாஸ் அண்ட் வெலாசிட்டிக்கு வந்து mv. ஸோ p is equal to mv. To measure magnitude of force we can use this linear momentum. ஓகேவா. I think you understand it. So next நம்ம வந்து நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் பார்க்கலாம். நியூட்டன்ஸ் லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்தராக 10th ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் உங்களுக்கு பார்க்கணும், ஜியோகிராஃபி, இங்கிலீஷ் அண்ட் சோஷியல் பார்க்கணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அவர் சேனல் அண்ட் subscribe it. Thank you.